வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீணடிக்காம சட்டுன்னு பாருங்க, உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பயிற்சி பாருங்க, கண்டக சனியா உட்கார்ந்துருக்காரு 7ஆம் பாவத்துல. கண்டக சனியா உட்கார்ந்தால கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய பாருங்க கண்டங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட வேண்டாம். பொதுவாக கண்டக சனி அப்படின்னா 2 விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்னு தேவை. ஒன்று ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது சாலிடா தேவை. இன்னொன்று பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றதும் தேவை. ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்போது சனி பகவான் அப்படின்னாலே சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இடுப்புலேருந்து குதிகால் எலும்பு வரைக்கும், கால் விரல் எலும்பு வரைக்கும் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்த பார்ப்பார். 2வது பயணம் சார்ந்த கவனம் சொன்னீங்களேங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிராவலில் சின்ன சின்ன விபத்துகள், சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அதெல்லாம் கொடுக்க பார்ப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிராவலே பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே நம்ம பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே மூலையில் முடங்கி உட்காந்துடலாமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. பொதுவாக நம்மளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேஃபாக போவோம். நான் டெய்லி ட்ராவல் பண்ணுறேங்க, நான் எனக்கு கண்டக சனியாக வந்திருக்காரு, நான் டெய்லி பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் என்னோட வேலைக்கு நான் போகணும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால், அதுக்கு நம் முன்னோர்கள் பலவிதமான பதிகங்களை நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான பயனுள்ள பதிகம் என்ன அப்படின்னா, கோளறு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த மாதிரி அழகான எளிமையான தமிழ்ல இருக்கும் இந்த பதிகம். இந்த பதிகத்தை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், சிவனேன்னு இருக்கோம் அப்படின்னா, சனி பகவானும் சிவனேன்னு இருப்பார், நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆக கண்டக சனி நம்மளுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸை கொடுப்பாரு. ஆனால் கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுறது மூலிமா அந்த சேலஞ்சஸ் காணாமல் போயிடும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவான் பாருங்க 10ஆம் பாவத்தில் உட்கார்றாரு. இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தொழில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் குரு என்ன பண்ணுவார்? தொழிலில் ஒரு அபரிவிதமான மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத சாலிடாக கொடுப்பாருங்க. அதுக்கு மேலே குருனோட ஒரு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, 2, 4, 6 இந்த பாவங்களை பார்க்குறாரு. ஆக இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் தொழில் குருவாக இருந்து பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து அப்படின்றது ஏறும். அதே மாதிரி பாருங்க, நம்ம வாக்குக்கு ஒரு மரியாதை, நம்மளுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அப்படின்றது அதிகரிக்குங்க. கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை இருக்குது. சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால அம்மானோட சப்போர்ட், அம்மானோட ஃபேவர், அம்மானோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு பெனிஃபிட்ஸ், அம்மானால ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்குங்க. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகும். அதுக்கு அடுத்து 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கு பாருங்க, கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் உடல் உபாதைகள்ல இருந்து விடுபடுவீங்க. எதிரிகள் காணாமல் போவாங்க. எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க, பட் பியாண்ட் தட் அப்படியும் நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க காணாமல் போவாங்க அப்படின்னு அர்த்தம். கடன்ல இருந்து முழுசும் பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கு குரு பகவான் நிறைய பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக கண்டக சனியாக இருந்தாலும் சனியினால பெருசாக ஆகாமல் கிடையாது. அதுக்கு நான் உங்களுக்கு பரிகாரமும் சொல்லிட்டேன். குரு பகவான் ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே மிச்சம் இருக்க ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, ராகு கேது தான். ராகு 6, கேது 12. ராகு 6 ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு 6ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்மளுக்கு எதிரிகளை கொடுப்பான், கடனை கொடுப்பான், நோயாளி கொடுப்பான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா, குருனோட பார்வை ஒரு மேலே இருக்கு. ஸோ ராகுனால வரக்கூடிய எந்த விதமான ஒரு எஃபெக்ட்ஸும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கேது 12 குருனோட பார்வை இல்லையே. கேது 12ஆம் பாவம் வரும்போது நம்மளுக்கு தூக்கம் கெட்டு, சாப்பாடு கெட்டு, நம்மளுக்கு பாருங்க ஒரு தனிமை அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நம்மளுக்கு இறை ஒரு உணர்வு அப்படின்றது அதிகமாகும்.
இறைநிலை மேலே நாட்டம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்ம நிறைய சுவாமி கும்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பாருங்கள் நம்மளை கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி பெருசாக யோசிக்கணும் அப்படின்றதில்ல. அதே மாதிரி பாருங்கள் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபாரின் அமைச்சு நம்ம படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஃபாரின் ரிலேட்டட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கேது அப்படின்னாலே அந்நிய நாட்டு கிரகங்க. அதுக்கும் மேலே விரயஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது, மோட்ச விரயஸ்தானத்தில் உட்காரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுப விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறை ஒரு உணர்வு மேலே அதிகப்படியான நாட்டம், நிறைய சுவாமி கும்பிடணும் அப்படின்னு தோணும், தீர்த்த யாத்திரை போகணும்னு தோணும், குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு தோணும். இப்படி இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தாங்க, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே கன்னி பரிகாரம் ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி கோளறு பதிகம் அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க. அதுவே வந்து பாருங்க, பொதுவாக இந்த கோளறு பதிகம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாள் நட்சத்திரத்தினால, கோள்னால, நல்லவர்னால, கெட்டவர்னால, அங்காளி பங்காளி, எதிர் வீடு பக்கத்து வீடு, 10 தெரு தள்ளி இருக்க வீடு, இவங்க யாருனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னாலும், அதுக்கும் மேலே இந்த திருஷ்டி ஓம்பல் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோளறு பதிகம் ஒன்று படித்தா போதுமாட்டம் இருக்குவேங்க, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் போயிடுமாட்டம் இருக்கே நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னா உண்மைதாங்க. இது நான் மட்டும் சொல்கிறது இல்லை, இந்த நிறைய சிவனடியார்கள் சொல்கிறது, புரியுதுங்களா? ஆக இது வந்து பாருங்க, நம்ம கோளறு பதிகத்தை தினம்தோறும் நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் படிக்கிறதுக்கு ஆகும் அப்படின்றது கூட இல்லைங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு உச்சரிப்பு தப்பாயிடும் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை. எளிமையான ஒரு அழகான தமிழ் தான். அப்போ நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம். எங்க பூஜை ரூம்ல விளக்கேற்றி வச்சு உட்காரணுமா அப்படின்னா ஈசனை கும்பிட்றதுக்கு பெருசா நியமங்கள்லாம் கிடையாதுங்க. ஈசனுக்கு உண்மையான அன்பு மட்டுமே போதுமானது. ஆக உண்மையான அன்போடு தினம்தோறும் 10 நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு இந்த பதிகத்தை பாராயணம் பண்றதுக்கு. பண்றீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். வாழ்த்துக்கள்.